ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் உரமூர் இல்லாமலே கடைகளில் கிடைக்கிற மாதிரியான கெட்டி தயிர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். பால் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். அதே மாதிரி பாலில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு தயிர் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். சப்போஸ் உங்களோட பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா பசும்பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுக்கு பதிலாக 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. பால் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆற வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக ஆறிடக்கூடாது. வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சா போதும். கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கெலாம் பால் கொடுப்போம் இல்லையா, அந்த வெது வெதுப்பு தன்மையோடு இருந்தால் போதும். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு, வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போது இது மேலே இருக்கிற இந்த ஆடையை அப்படியே எடுத்துருங்க. இது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா நம்ம நெய் காய்ச்சும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே மிக்சியில் சேர்த்து ஒரு முறை நல்லா சுற்றிட்டு நம்ம பன்னீர் செய்யும்போதும் மஷ்ரூம் செய்யும்போதும் லாஸ்ட்டாக இதை சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சின பாலை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அளவு தயிர் வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சிருக்கோம் இல்லையா பால், அதில் ஒரு கரண்டி அளவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பாலில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே தனியாக இருக்கட்டும். இதை அப்படியே நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் நம்மளுக்கு உரமோர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் பால் எடுத்துக்கலாம். இந்த பாலில் சேர்க்குறதுக்காக 2 வரமிளகாயை காம்போடவே அப்படியே சேர்த்துடணும். சப்போஸ் உங்ககிட்ட வரமிளகாய் இல்லை அப்படின்னா 2 பச்சை மிளகாயை காம்போடவே சேர்த்துக்கோங்க. கட்டாயம் காம்போடு தான் சேர்த்துக்கணும், காம்பு இல்லாமல் சேர்க்கக்கூடாது. இந்த பாலில் படுறது மாதிரி நல்லா உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது இது 2யுமே நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சு உரைய வச்சுக்கலாம். நம்ம நைட் வச்சுருக்கோம், மார்னிங் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மார்னிங் எடுத்து வச்சுருக்கேன். பால் 2மே நல்லா தயிராக நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் நம்ம மோர் வச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ திக்காக கடைகளில் கிடைக்கிற மாதிரி எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம மோர் இல்லாமல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த மிளகாயை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் உரமோர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு திக்காக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான க்ரீமியான தயிர் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.